8th மேக்ஸு வாழ்வியல் கணிதத்தில் எடுத்துக்காட்டு 4.3. அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்ணை பெற்றால் அவர் பெற்றது 576 மதிப்பெண்கள் எனில் அந்த தேர்வின் மொத்த மதிப்பெண் காணுங்க. ஓகேவா? தேர்வோட மொத்த மதிப்பெண் எவ்வளோ? ஆன்சர் பார்க்கலாம். தேர்வின் மொத்த மதிப்பெண் நமக்கு தெரியாது, அதனால் நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அப்போ எக்ஸில் 80% வந்து வாங்கியிருக்கா. அந்த 80% எவ்வளோனா 576. ஓகேவா? அப்போ எக்ஸின் 80%. சதவீதம் அப்படின்னால நமக்கு வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 100. அப்போ 80/100 இஸ் ஈக்குவல் டு 576. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 576 இன்ட்டு டிவைடரில் இருக்க 100 இந்த சைடு போனால் என்னவாகும்? பெருக்கெல்லாம் மாறும். பெருக்கல் இருக்க இந்த 80 இங்கிட்ட வந்தால் என்னவாகும்? வகுத்தெல்லாம் மாறும். அப்போ அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ண நமக்கு வந்து என்ன கிடைக்குது? 144 × 5 கிடைக்குது. ரெண்டுத்தையும் பெருக்கணும்னா 720. அப்போ மொத்த மதிப்பெண் எவ்வளோ? 720. ஓகே. அடுத்து எடுத்துக்காட்டு 4.4. 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96 எனில் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அந்த 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலை நமக்கு வந்து தெரியாது, அதை வந்து கண்டுபிடிக்கணும். 20% உயர்ந்ததுக்கப்புறம் தான் அது வந்து எவ்வளோ? 96 ரூபாய். அப்போ 20%க்கு முன்னாடி அது எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அப்போ 20% உயர்வுக்கு பின் புதிய விலை இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ்ஸு 20 x/100. அப்போ உயர்வுக்கு பின் புதிய விலை நமக்கு வேணும்ல, நமக்கு தெரியாது, அதனால் அசல் விலையை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். உயர்வுது அதனால் ப்ளஸ்ஸு 20% இல்லையா? 20 x/100. அப்போ இங்கே வந்து என்னது? 100 குறுக்கு பெருக்கல் பண்ணலாம், இல்லாட்டி மேலேயும் கீழே 100ஆலையும் பெருக்கலாம். அப்போ 100x ப்ளஸ்ஸு 20/100 120x/100. ஓகேவா? இப்போ 20% உயர்வுக்கு பின் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 196. அப்போ இந்த 120x /100 96ஓட வந்து என்ன பண்ணுறோம்? ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 96. 100 இந்த சைடு போணுச்சுன்னா என்னவாகும்? வகுத்தலாக இருக்கிறது பெருக்கலாக மாறும், பெருக்கலாக இருக்கிறது வகுத்தலாக மாறும். அப்போ 100 பெருக்கலாக மாறுது, 120 வகுத்தலாக மாறுது. அப்போ இதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து என்ன ஆன்சர் கிடைக்குது? 16 × 5 ரெண்டுத்தையும் பெருக்கும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது? 80. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80. அப்போ அந்த பருப்போட அசல் விலை எவ்வளோ? 80. எடுத்துக்காட்டு 4.5. ஒரு நபரின் வருமானம் 10% அதிகரிக்கப்பட்டு பிறகு 10% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க. ஓகேவா? திரும்ப பார்க்கலாம். ஒரு நபரின் வருமானம் நமக்கு வந்து என்னன்னு தெரியாது, அதனால் நம்ம வந்து எக்ஸ்ன்னு வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். நான் இங்கே வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், 100ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 100 என்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 10% உயர்வுக்கு பின் வருமானம். அப்போ 100ல் 10% எவ்வளோ? 10 ரூபாய். அப்போ ஆன்சர் வந்து என்னது? 100 + 10 110. இங்கே வந்து நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு பார்க்கலாம். 100 + 100ல் 10% அப்படின்றப்ப அப்போ இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும், மீதி 10. 100 + 10 110. ஓகேவா? இப்போ அடுத்தது 10% குறைக்கப்பட்ட பின் வருமானம். குறைக்கப்பட்ட பின் வருமானம் அப்போ 110லேருந்து 10% வந்து குறைச்சிருக்காங்க. அப்போ 110 - 110 × 10/100. ஓகேவா? குறைக்கிறாங்க, அதனால் மைனஸ் 110 அப்போ 110ல் 10% எவ்வளோ? 11. ஓகேவா? அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். இங்கே வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கேன். 110 × 10/100. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், மீதி வந்து 11 இருக்கும். 110 - 11 99. இப்போ வருமானத்தில் ஏற்படும் நிகர மாற்றம். ஃபஸ்ட்டு எவ்வளோ வாங்கினார்? 100 ரூபாய் வாங்கினார். 10% உயர்த்திட்டு மறுபடியும் 10% கம்மி பண்ணுறாங்க. அப்படின்றப்ப அவருக்கு எவ்வளோ? 99 ரூபா தான் வாங்குறாரு. இப்போ 100 ரூபாயில் 99 போச்சுன்னா மீதி எவ்வளோ? 1. அப்புறம் நிகர மாற்றத்தின் சதவீதம். அப்போ 1/100 × 100 இஸ் ஈக்குவல் டு 1%. அந்த நபரின் வருமானம் 1% குறைந்துள்ளது. ஓகேவா? அவ்வளோதான்.